இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வடகரியும் இட்லியும் தான். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நல்லா அடை மாதிரி தட்டி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துட்டதுக்கப்புறமா அது நல்லா உதுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுப்போம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு தான் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறமா அந்த நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மசாலாலாம். சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமாக வைக்க போகிறேன்றதுனால நான் ஒரு கிளாஸ் டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக உப்பு தூவி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு கொத்தமல்லி கூட கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா தூவி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வடகரி ரெடி ஆகிடும். இது கூட இட்லி நான் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.